எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரமடை ரங்கநாதர் கோயில் தாங்க. தேரோட்டம் முடிஞ்சு இன்றைக்கி 3வது நாள். சரி பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போய்க்கலான்ட்டு இருந்தேன். பசங்க வந்துட்டாங்க. அவங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம மேலே மாடிக்கு வந்து பூ பஞ்சருக்கு சரிட்டு பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு பொரிச்சிட்டுருக்கிறேன். பொரிச்சிட்டு கவரில் போட்டு கட்டி வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் கட்டி வச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூ பொரிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்கு வந்து லைன் நின்று ஒரு 1/4 மணி நேரத்துலேயே சாமி கும்பிட்டோங்க. சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வெளியெல்லாம் சுற்றி கும்பிட்டு போட்டு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா. அப்புறம் உட்காந்துருக்கிற போது தான் சொன்னாங்க, சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒருத்தர் சொன்னார், அந்த மாதிரி சப்பரம் எடுத்து வைக்கணும், பெரிய சப்பரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே மதியம் கூப்பிட்டா அப்படிங்க வாங்க ஆளுக்கு ஒரு கை பிடிக்கல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி பிடிச்சி வெளியே கொண்டு வந்து ஒரு ரூமில் வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டே வெளியே வச்சுட்டாங்க. எதுக்கு இங்கே வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, உள்ள இருக்கிற சாமி வந்து இந்த சப்பரத்தில் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி கோயில் சுற்றி தெப்பக்குளம் ஒன்று இருக்குதுங்க, சுற்றி வர இடத்துல தெப்பக்குளத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் கோயில் சுற்றி மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீங்களும் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. சரி நம்மளுக்கு அதுக்கு டைம் இல்லைங்க, ஏன்னா டைம் ஆகிப்போச்சு இப்போவே, ஏன்னா காலைல பசங்க எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கெல்லாம் போகணும், லேட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா தேர் நின்றுட்டு இருந்துச்சு. தேர்கிட்ட வந்து கற்பூரமெல்லாம் இட்டு போயிருந்தோம். கற்பூரம் பற்ற வச்சு சந்தன குச்சியெல்லாம் கொண்டு போய் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு போட்டு அப்புறம் அங்கே பழமெல்லாம் எடுத்து தேர் மேலே வீசிட்டு இருந்தாங்க. பார்க்கறக்கு ஒரு வேடிக்கையாக இருந்தது. சரி சித்த நேரம் அதை பார்த்து போட்டு அடுத்த வீசத்தை பார்த்துட்டு இருந்தால் நல்லா இதாக இருக்குமா, நம்மளும் வாங்கி வீசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பழத்தை வாங்கி வீசலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த பழம் எதுக்கு தேர் மேலே வீசுகிறாங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஆனால் எல்லோரும் வீசிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு 4 பழத்தை வாங்கி வீசலான்னு சொல்லிட்டு தான் ஆளுக்கு ஒரு பழம் வாங்கிட்டு வந்து வீசலான்ட்டு வாங்கிட்டு வந்து அதையும் ஜஸ்ட் வந்து அவங்க அப்பாலாம் வீசிட்டு இருந்தாங்க. சரி இதெல்லாம் வீசி முடிச்சதுக்கப்புறம் கொடுங்கடா நானும் ஒரு பழம் வீசுகிறேன்னு சொல்லி கேட்டேன். ஜஸ்ட் வந்து அப்பா கையில் 3 பழம் கொடுத்தது. எல்லா பழத்தையும் நானே வீசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. டென்ஷன் ஆகிட்டேன்டா, 3 பழத்தையும் ஒருத்தனே வீசாட்டி எனக்கு ஒரு பழம் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் ஜஸ்ட் வந்து இருந்துட்டு சரி கோவப்படாதையும் இருமா, நான் போய் வாங்கிட்டு வந்து தரேம்மா உனக்கு இருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் போய் மறுபடியும் ஒரு 3 பழம் வாங்கிட்டு வந்தானுங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பழத்தை வாங்கி மேலே வீசினதுக்கப்புறம் தாங்க எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்று இப்போ பார்த்துட்டு இருந்தேங்க அதை வேடிக்கையாக. அதை பார்த்து முடிச்சுட்டு இங்கேயே இதுவே பார்த்துருந்தா மற்றதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டுங்க. அப்படியே முன்னால் போனோம்னா பொம்மை கடைகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருந்தது. விளையாடுறதுக்கு இந்த ராட்டினாந்தூரி இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதில் எந்த இதில் விளையாடுறதுக்கு போய் கேட்டாலும் ஆளுன்னு 150 ரூபாய்ங்கிறாங்க. அப்புறம் 150 ரூபாய்க்கு இது பண்ணுறதான்னு சொல்லி போட்டு மறுபடியும் வேண்டான்ட்டு வந்தேங்க. அப்புறம் ஜஸ்ட் வந்து பொக்குன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் கார் ரேஸ் இருந்ததுங்க. அது ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்னாங்க. சரி அதில் மட்டும் விளையாட கூப்பிட்டு சுற்றி காமிச்சு போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.